எண்ணத்தை அழகாக கொண்ட, எதிலும் புதுமைகளை படைக்கக்கூடிய மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களே. மேஷ லக்னத்தில் பிறந்துட்டாலே ஒரு பெரிய ஆனந்தம். நீங்கள் என்ன லக்னம் முதல்ல போய் பாருங்க. மேஷ லக்னமா? முதல்ல கவலையை விடுங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கடவுள் உங்கள் பக்கம் ஏதாவது ஒரு விஷயத்தை கை கொடுத்துருவார். எங்கேயும் கெடுக்க மாட்டார். நினைக்கிற மாதிரி சாப்பிடலாம், நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையும். எல்லாமே நிச்சயமா கை கூடும் மேஷ லக்னத்துக்கு. இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாசமா பிரம்மாண்டமா ஒரு வியூகம் வகுக்கக்கூடியவர்கள். லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, ரத்தத்திலே ஊறுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ரத்தத்திலே ஊறி இருக்குப்பா எனக்கு. உங்க குணம் ரத்தத்திலே ஊர்னது. இது இன்னைக்கு வந்தது, நேற்று வந்ததுலாம் இல்லை. பிறவி பலன். என்ன குணம் இருக்கோ அதை உங்களால மாத்திக்கவே முடியாது. எந்த குணம் மேக்சிமம் என்னன்னா, மேஷ லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு வரும். அதிகாரம் படைத்தவர்கள், அதிகாரம் படைக்கக்கூடியவர்கள் எல்லாமே மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. அதிகார வர்க்கம் அப்படின்னாலே மேஷ லக்னம் தான். ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடியவர். அந்த லக்னத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார். உயிர் நாடி லக்ன பலனை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில லக்ன பலன் ரொம்ப முக்கியம். ராசி பலனை விட லக்ன பலன் தான் உயிர் நாடி. விதிய நம்மளால தீர்மானிக்க முடியுங்க லக்ன பலன் தெரிஞ்சா. இதுதான் விதி. இதை மதிகொண்டு நீ மாற்ற வேண்டும் என்றால் லக்ன பலன் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி மேஷ லக்னத்துக்கு என்னென்ன பலன்? சாப்பாட்டு பிரியர்கள், பிடித்தமான உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள். ரொம்ப டேஸ்ட் வேணும், ஆனா ரொம்ப யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. ரொம்ப வயிறு புடைக்க சாப்பிட முடியாது, கொஞ்சம். ஆனால் பிடிச்சது இருக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு உணவு தரக்கூடிய தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். சாப்பாடுன்னா எல்லாருக்கும் போடுவீங்க. என் வீட்டில் வந்து சாப்பிடுப்பா, நான் சாப்பாடு வாங்கி தரேன். அன்னதான பிரபுவே, அது மேஷ லக்னம். அன்னதான பிரபு. ஆனா அதே மேஷ லக்னம் என்ன உதவி யாருக்கிட்ட செஞ்சாலும் அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு தான் செய்வீங்க. ஏதாவது ஒன்று அவங்கள ஒரு வேலை வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று செஞ்சிருவீங்க. யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வெறும் கையோடு அனுப்பவே மாட்டீங்க. அது என்னதான் சொந்தமாக இருக்கட்டும், என்னதான் பந்தமாக இருக்கட்டும், தெரிஞ்சவனாக இருப்பான், அறிஞ்சவனாக இருப்பான், ஆனாலும் அவனுக்கும் அந்த சன்மானத்தை கொடுத்து தான் அனுப்புவீங்க. அதான் மேஷ லக்னம். அதே மாதிரி சரி சமமாக மற்றவர்களை உட்கார வைக்கக்கூடிய அன்பு கொண்டவர்களும் மேஷ லக்னவாதிகள். சரி சமமா. யாருமே அந்த போஸ்ட்டை ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க, தம்பி நீ எதுக்கும் உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்களா? எத்தனை பேர் சொல்லி பார்த்துருக்கீங்க? வாய்ப்பே கிடையாது. செத்தாய நிற்கட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மேஷ லக்னவாதி அப்படி இல்லை. சரி சமத்தை மற்றவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, இந்த மேஷ லக்னத்திற்கு உரிய உன்னதமான குணம் எப்பேற்பட்ட மனிதர்களையும் கைக்குள் அடக்கி கொள்வது. சார் உங்கள்கிட்ட வந்துட்டா என்னால் பதிலே பேச முடியாது, நீங்கள் பேசுறத நான் கேட்கணும். அதான் மேஷ லக்னம். பேசுங்க, இது உங்க நேரம், நீங்க பேசுங்க, நான் கேட்குறேன். அப்படி இந்த மேஷ லக்னத்திற்கு அவ்வளோ நல்ல பலன்கள், உயர்வான பலன்கள்,
வாழ்க்கையில் கண்டிப்பாக மேஷ லக்கணத்தில் பிறந்தால் உயர்வான அந்தஸ்தை பெற்றே தீர வேண்டும். என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் டாப்பில் வருவீங்க. எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் டாப்பில் இருப்பீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் டாப்பில் வந்துடுவீங்க. கவலையப்பட வேணாம். அதுவும் உங்கள் லக்கணத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுங்களேன், கவலைப்படாதீங்க, இன்னும் யோகம். மேஷ லக்கணத்தில் சூரியன் உட்காந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன், ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்தே தீரும். மேஷ லக்கணத்தில் சூரியன் உட்காந்துட்டாருன்னா ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்து தீரும். அதே லக்கணத்தில் சந்திரன் உட்கார்ந்தாருன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அறிவார்ந்த விஷயங்கள் நிறைய செய்வீங்க. அறிவார்ந்த விஷயங்கள் மற்றவன் யோசிக்கவே முடியாது, அதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு கிரக நிலைகள். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம், அந்த ஓட்டப்பந்தயத்தில் இத்தனை நிமிஷத்துக்குள்ள ஓட்டப்பந்தயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு, தேதி குறிப்பிட்டாச்சு, எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த மேஷ லக்கணக்காரவங்க எப்படி தயாராகுவாங்கன்னா, மற்றவன் எந்த நேரத்தில் ஓடுவான், இவன் எத்தனை நிமிஷத்துக்கு ஓடி இருக்கிறான், இன்னொருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் இவன் எத்தனை வாட்டி பந்தயத்தில் கலந்துருக்கிறான், இவன் யார் வின்னிங் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு மற்றவர்களை கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க. மற்றவங்களாம் சொல்லுவான், என்னய்யா நீ ஓட்ட பந்தயத்துக்கு போனால் நீ மற்றவனை கணக்கு போட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவருடைய பலத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு அதற்கு பிறகு நமக்கு என்ன பலம் வேணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடியவர்கள் மேஷ லக்கணவாதிகள். இதான் உங்க சூத்திரம், நல்ல கவனிங்க. இந்த சூத்திரத்தை தான் கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறார். சில பேருக்கு இந்த சூத்திரம் தெரியாம இருக்கும், அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றவங்களுடைய பலத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிங்க, அப்புறமா உங்க பலத்தை கூட்டுங்க, அதே சமநிலையத்தில் வைக்காதீங்க. முகப்பொலிவாக இருக்கக்கூடியவர்கள், முருகன் அழகு பெற்றவர்கள், முருகன் அருள் பெற்றவர்கள் மேஷ லக்கணவாதி. சாமி மேலே வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்க. மேஷ லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சாமி மலையில முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் போய் தரிசனம் பண்ணுங்க, திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணுங்க. 6 படை இந்த வீடுகளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மேஷ லக்கணத்துக்கு இன்னும் ஒரு புது தெம்பு கிடைக்கும், புது மகிழ்ச்சி கிடைக்கும், புது விதி எழுதப்படும். புரட்டி போடுங்க, வாழ்க்கை ரொம்ப திருப்தியா இருக்கும், கோடிகள் புரளும். ஆனாலும் வாழ்க்கையோட எந்த இடத்துல ஏறினீங்களோ அந்த இடத்த மறக்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய உயர்வு வந்தாலும் எந்த இடத்துல பயணத்தை மேற்கொண்டோமோ அவர்களை மறக்க மாட்டீங்க. அது மாதிரி பணிவும் ஆணவம் அறிவு இதெல்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பணிவும் கொண்டவர்கள், எப்படி ஒரு வேலையை யாருக்கிட்டே இருந்து வாங்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச வித்தை. அந்த வித்தையில நீங்க தான் சக்சஸ்ஃபுல்லான ஆள். யாருக்கிட்ட என்ன வேலையை எப்படி வாங்கணும் அதை கண்டிப்பாக தெரிந்து அதில் சாதுரியமாக வெற்றி பெறக்கூடியவர். பயணங்களை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள், பயணங்களை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள். எங்கேயாவது போயிட்டே இருந்தா ஜாலியா இருக்கும், யாராவது ஒன்று நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஜாலியாக இருக்கும், யாராவது நம்மளை பற்றி பேசினாங்கன்னா ஜாலியாக இருக்கும். இந்த பிரயாசை எல்லாம் மேஷ லக்கணத்துக்காரர்களுக்கு உண்டு. இந்த மேஷ லக்கணக்காரர்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முருகன் அருள் வேண்டும். முருகனை நல்லா பிடிச்சிங்க. செவ்வாய்க்கிழமை முருகபெருமானுக்கு அரளிப்பூவால அர்ச்சனை பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க, சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க, கந்தகுரு கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. கந்தகுரு கவசம் இதுதான் உங்களுடைய மூல மந்திரம். எதையுமே ஒரு லிமிட்ல வச்சுப்பீங்க, லிமிட்டை தாண்ட மாட்டீங்க. கமெண்ட்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. யாரும் நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாது. தன்மான சிங்கங்கள், கவரிமான் பரம்பரை, இப்படிலாம் நிறைய சொல்லலாம் மேஷ லக்கணத்துக்கு. ஏதாவது ஒரு சின்ன இழுக்கு வந்துட்டாலும் தாங்காது.
அப்படிப்பட்ட லக்னவாதிகள் வாழ்க்கையில் நல்லா சாப்பிடுங்க. எது கிடைக்குதுங்கிறத விட இது கிடைக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு நடக்கும். நல்லா கவனிங்க வார்த்தையை, இதான் சுத்திரம். எது கிடைக்கிறது பரவாயில்ல ஏற்றுக்கிற அப்படிங்கிற அது நினைக்காதீங்க. இதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை ஆரம்பிங்க. மேஷ லக்னவாதிகளுக்கு அதுவே கிடைக்கும். 76 வயது வரைக்கும் திருப்தியான வாழ்க்கை ஏற்படும். 82 வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும். உங்களுடைய ஆயுள் காலம் 90. கவலைப்படாதீங்க. 90 ஆண்டுகள் நீங்க பரிபூர்ணமா வாழலாம். உடல் சீராக வைப்பதற்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா மட்டும் இருங்க. சிலருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம். அதை முருகனுடைய அருளால இதெல்லாம் கண்டும் இல்லாமையே போயிடும். நீங்கள் அப்படி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட முருகனை நீங்கள் பிடிக்கும்போது அவர் நிச்சயமாக அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவார். சஷ்டி விரதம் இருங்க. ரொம்ப பெரிய பிரகாசம் மேஷ லக்னவாதிகளுக்கு ஏற்படும். சஷ்டியில் ஒரு விரதம், உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டயட்டு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தும். சிவப்பு, இளம் சிவப்பு ஆடை கையில் ஏதாவது ஒன்று வச்சிங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் மேஷ லக்னத்துக்கு நிச்சயமாக உண்டு. பல பேருக்கு பல விஷயங்களை எடுத்துரைப்பீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் உங்களுடைய முன்னுரிமை உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நல்லதும் செஞ்சு கொடுப்பீங்க. நிறைய தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. இந்த மனப்பக்குவம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை உண்டாக்கும். மேஷ லக்னவாதிகளுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். பெரிய விஐபிகளோட சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு நண்பராகிடுவார். ஆனால் நீங்கள் உதவி கேட்க மாட்டீங்க. ஆனால் அவர் உதவி செய்யலன்னு சொல்லுவார். அப்பயும் நீங்கள் எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்க. மற்றவங்களா இருந்தால் கேட்டுருவாங்க. நீங்கள் அதுதான் உங்களுடைய கௌரவம். என்னப்பா இவர் கேட்கவே மாட்டாரா நம்மள்ட்ட ஒரு உதவியே அப்படின்னே அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு யோகவான். அதே மாதிரி பல ஊர் பயணங்கள் செய்யக்கூடியவர்கள், மகிழ்ச்சியான சம்பவங்களையே அதிகமாக நினச்சி கொண்டிருப்பவர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது கர்மா. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கர்மாக்களை சரியாக செய்யுங்க. அதாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா, உங்கள் குழந்தைங்கள், உங்கள் குடும்பங்களுக்கு என்னென்ன கடமையாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும். எதையுமே நீங்கள் மிச்ச வளர்த்திட வேணாம். குடும்பத்து மேலே ரொம்ப பிரயாசை கொண்டவர்கள், குடும்பத்து மேலே லைக் கொண்டவர்கள், எல்லா சம்பாத்தியமும் குடும்பத்துக்கு தான். மற்றவங்க மேலாம் ஊதாரித்தனமாக செலவுலாம் பண்ண மாட்டீங்க. அதனால் மேஷ லக்னவாதிகள் சிறப்போடும் சீரும் சிறப்புமாட வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பெற்றவர்கள், கடவுள் அருள் பெற்றவர்கள். இந்த மேஷ லக்னத்திற்கு இன்னொரு பெரிய பிரகாசம் என்னன்னா, 27 வயசில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி 36 வயசில் 2வது மாற்றம். அதே நேரத்தில் 54 வயசில் பிரகாசமான யோகம். 63 வயசில் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இந்த மேஷ லக்னக்காரர்கள் இருப்பார்கள். நிறைய டிக்ஷனரியெல்லாம் படிக்க வேணாம். மேஷ லக்னக்காரரை கூப்பிட்டு 10 நிமிஷம் பேசினாலே முடிஞ்சு போச்சு. பல விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பார். ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், இதிகாசங்கள் தெரியும், புராணங்கள் தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரியே இருப்பார். சிம்பிளிஃபை, சிம்பிளாக இருக்கிறாள், சிறப்பாக இருக்கிறாள். சகலமும் வித்தை தெரிந்தவர்கள் மேஷ லக்னவாதிகள். அப்படிப்பட்ட மேஷ லக்னவாதிகளுக்கு குறை எதுவும் கிடையாது. இறை அருள் உங்களுக்கு உண்டு. நல்லதே நடக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணுங்க. அதுவும் பெண், நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா, ஆடவர்களாக இருக்கும்போது உங்கள் வீட்டு பெண்களுக்கு அதிகமாக உதவி பண்ணுங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டாகும். அது மாதிரி கோவில்களுக்கு ஆலய திருப்பணிகள் நடக்கும்போது
ஆலயத்தில் மணி அடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மணி வாங்கி கொடுங்க தானமாக. ஒரு பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். மணி வாங்கி கொடுங்க. மேஷ லக்னவாதிகள் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணி 10 பேருக்கு தானம் பண்ணுங்க. அசோகா தியானம் பண்ணலாம். அசோகா சக்கரை பொங்கல்னா வெறும் சக்கரை பொங்கல், அசோகா, கேசரி, எது பிடிச்சதோ ஒருத்தவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியம். நல்ல விஷயங்கள் நடக்கும். மேஷ லக்னக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பிரகாசங்கள் ஏற்படும். லக்னத்தில் பிறந்தவங்கிற பெருமை நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். தன்னலம் மிக்க பொதுநலமான சுகவாசிகளை விரும்பக்கூடிய, சுகமாக இருக்கக்கூடிய, சுகமான எண்ணங்களை அதிகமாக சுமக்கக்கூடிய, போராட்டத்திற்கு நடுவே வாழக்கூடிய ரிஷபலக்னக்காரர்கள். அப்பா இவ்வளோ செய்தி இருக்கா ரிஷபலக்கணத்தில்? ஆமாம், ரிஷபலக்கணம் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் ஆர்வமாக கேட்கக்கூடியவர்கள், ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க. அப்படி இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தோம் அப்படின்னா, சுக்கிரன் நமக்கு மகாலட்சுமி அனுகிரகத்தை கொடுக்குறார். சுக்கிரன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிது. அப்படி அந்த சுக்கிரனுடைய பார்வை நமக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு காலத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாகவும், அதே நேரத்தில் வியாபாரத்தில் பெரிய அபிவிருத்தியாளர்களாகவும், கண்டிப்பாக பணவரவு, பொருளாதாரம் உயர்வு இதை கண்டிப்பாக அடையக்கூடியவர்களாகவும், அந்தஸ்தை அடையக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். எல்லாம் உடனே வராது. ரிஷப லக்னம் கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். ஆனால் எல்லாம் நல்லா கிடைக்கும். அனுசரித்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ரிஷப லக்னக்காரர்கள் தான் இருப்பாங்க. அனுசரிப்பு. வாக்குவாதெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உனக்கு இப்படி தானா, நான் இருக்கிறேன் இல்லையா? பாருங்கள், ரிஷப லக்னம்னு சொன்னாலே எனக்கு புறை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன நினைக்கிறீங்க? இந்த சுகம் அப்படின்னு சொல்றியப்பா, நான் தான் உங்களுக்கு அடுத்த வார்த்தை சொன்னேன், பொறுமையாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சுகமும் பொறுமையாக கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் பொறுமையாக கிடைக்கும். ஆனால் நிரந்தரமாக உட்காந்துக்கும். அதான் ரிஷப லக்னம். ஆன்றோர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், அறிஞர் பெருமக்கள், வாத்தியார்கள், பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த ரிஷப லக்னம் எப்பேற்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அவன் கெட்டதே பண்ணியிருக்கிறான்ப்பா, துரோகமே பண்ணியிருக்கிறான், ஆனால் அவங்களையும் இந்த ரிஷப லக்னம் ஏற்றுக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் கூட ரிஷப லக்னம் ஒரு காரணத்திலையும் அவங்கள விட்டு விலக்காது. இதான் ரிஷப லக்னம். அப்படிப்பட்ட இந்த ரிஷப லக்னத்திற்கு ஆனந்தம் என்னைக்குமே இருக்கும். என்ன காரணம்னா, அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபேமிலிக்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரிஷப லக்னக்காரர்கள் ஃபேமிலிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெண்டிங் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க குடும்பத்திற்காக தியாகம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ரிஷப லக்னக்காரர்கள் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும், பெருமாளுடைய அதாவது இப்போ ஸ்ரீரங்கம் போனோம்னா ரங்கநாயக தாயார் தான் தரிசனம் பண்ணணும், பெருமாளை தரிசனம் பண்ணணும். சுக்கிரன் சிவாலயத்தில் சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். இப்படி மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடுகள் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சரீர உபாதைகள் பெருமளவு படுத்தாது.
நீங்கள் டெய்லி கொஞ்சோண்டு துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிடுங்க. பெரிய பெரிய வியாதிகள் வந்தாலும் குணமாயிடும். டெய்லி கொஞ்சோண்டு துளசி தீர்த்தம் சாப்பிடும். ஏன்னா ரிஷப லக்னக்காரர்களுக்கு சக மனிதர்களோடு நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்கனாலும் உங்களை பிடிக்கும். நீங்கள் பெரிய பதவியில் இருக்கீங்கனாலும் பிடிக்கும். நீங்கள் சாதாரண வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஓனர்ஸ்க்கு உங்களை பிடிக்கும். என்னென்னா தனித்துவமாக வெளியில் தெரிவிங்க, அமைதியாக தெரிவிங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ், அமைதியாக. அப்படிப்பட்ட ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அடங்கியதாகவே இருக்கும். நமக்குள்ளே எதுவுமே இல்லையோ, நமக்குள்ளே எந்த திறமையும் இல்லையோ அப்படின்னு. ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருவார், உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவார். ஆனால் பொதுவாக ரிஷப லக்னக்காரர்களுக்கு சுய உழைப்பு, சுய விஷயம், என்னதான் பேரண்ட்ஸ் வழியில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சாலும், உங்கள் முன்னோர் வழியில் ஹெல்ப் கிடைச்சாலும் அது வேலை செய்யாது. உங்களுடைய கையை ஊனி நீங்கள் வெளியில் வரும்போது தான் ரிஷப லக்னம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். இது நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் வரணும்னா நீங்கள் இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வரதோ, இல்லை அந்த முன்னோர்கள் வழியிலேயே நான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதிலேயே இருக்கேன்ப்பா அப்படின்னாலும் முன்னேற்றம் வராது. அதை தாண்டி வரும்பொழுது தான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும், ஹை கிளாஸாக வரும், சக்ஸஸாக வரும். இதுதான் ரிஷப லக்னத்திற்குரிய உள் செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே சில நல்ல நண்பர்களும் கிடச்சிருவாங்க, நல்ல செய்திகளும் நிறைய உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு செய்தி தெரியவே தெரியாது, அப்படி அந்த உலகத்தில் அப்படி நடக்குது அப்படின்னு. ஆனால் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படியோ ஒரு செய்தி சேர்ந்துடும். அப்படி ஒரு மனப்பக்குவமும் சின்ன வயசுலேருந்து ஃபவுண்டேஷன் சரியாக போடப்பட்டு வளரப்படும். இப்படியெல்லாம் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் இப்படி இருந்து இல்லற வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ரொம்ப லௌகிகம். நான் ஏற்கனவே இதை சொன்னேன், குடும்பத்திற்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க, அதனால் இல்லறத்தில் ரொம்ப எதிர்பார்ப்புகளை இருக்கும். அந்த லக்னத்துக்குரியவர்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, திருத்தலங்களில் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். அதுக்கு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போய் தரிசனம் பண்ணுங்க. திருத்தலங்களில், பெரிய பெரிய திருத்தலங்கள் எல்லா இடங்கள்லையும் பள்ளியறை பூஜைன்னு நடக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை, எங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோன்யம் இல்லை அப்படின்னா என்னென்னா, அது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினையாக இருக்கலாம். லக்னம் நன்னா இருக்குது, லக்னத்தில் யார் உட்கார்றான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஊழ்வினையின் காரணமாக தான் நல்லவா கெட்டவா உட்கார்றது. அப்போ ஏதாவது தர்ம சங்கடமானவா உட்கார்ந்துருந்தான்னா அந்த ஊழ்வினைக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும். நீங்கள் பெரிய அளவில் போய் சிரமப்பட்டு பரிகாரம் பண்ண வேணாம். எளிமையான பரிகாரம், நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற திருத்தலங்களில் பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும். அங்கே போய் உட்காந்து பள்ளியறை பூஜையை தரிசனம் பண்ணி சுவாமிகிட்ட அவள் பால் பழம்லாம் நிவேதியம் கொடுப்பா, அதை வாங்கிட்டு வாங்க. ஒரு 7 வீக்ஸ் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். 7 வீக்ஸ் தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத பாருங்கள். அன்னோன்யம் அதிகரிக்கும். அடுத்தது லைஃப்பில் இந்த பிஸ்னஸ் மேக்னெட், இவங்க பார்த்தீங்கன்னா உங்களை நேர்த்தியாக இந்த பிஸ்னஸ் ஸ்டைலை வச்சிங்க, ஆனால் பிஸ்னஸ் அவ்வளோ டக்குன்னு சக்ஸஸ் ஆகாது, கொஞ்சம் டல்லிங்காக தான் இருக்கும். அதனால் பெருமாளுக்கு உங்களுக்கு ஒரு ஷேர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். யார் யாருக்கோ ஓப்பன் பண்ணுறோம்ப்பா, எப்படின்னா 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 1% பெருமாளுக்கு தரதா ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 1% பெருமாளுக்கு தரதா ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. ரிஷப லக்னக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பிறகு 100 200 ஆகும், 200 300 ஆகும், 300 500 ஆகும். அந்த அளவுக்கு உங்களுடைய டேர்ன் ஓவர் அதிகமாகிடும். வியாபார பெருமக்களே, நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தா இந்த ஷேர் மட்டும் கண்டிப்பாக போடும். என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெரிய லாபத்தை கொடுக்கும். பெருமாள் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். அது மாதிரி வியாபாரத்தில் உள்ளவங்க அவங்க சிறு தொகையை ஒரு உண்டியலில் போட்டு வைங்க.
வருஷம் ஒரு தடவை ஃபேமிலியோட க்ஷேத்திர தரிசனங்கள் போயிட்டு வாங்க. எல்லா ஆலயம், திருவண்ணாமலை போங்க, திருச்செந்தூர் போங்க, எங்கெங்கே முடியுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு அதை தானம் கொடுத்துட்டு வாங்க. எது? ஒரு உண்டியலில் சேர்க்கறது. உண்டியலில் கொண்டு போய் போட சொல்லலை, அந்த உண்டியலில் சேர்த்த பணத்தை ஒரு வருஷம் யாத்திரை போயிட்டு வாங்க. உங்கள் மனம் ரொம்ப திருப்தி அடையும். இதுதான் விரும்புது உங்கள் மனசு. இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு அதை விரும்பும், அதை செய்யணும், ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். அடுத்தது இந்த ரிஷபலக்கணக்காரர்கள் ஒரு 60 தாண்டும் போது, ஒரு 40 to ஒரு 70 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ரிஷபலக்கணக்காரர்களுக்கு எதையாவது சாதிக்கணும்னு தோணும். அப்போ அந்த சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு நல்ல ஹைக்கூ ஒரு செய்தி கிடைக்கும். இந்த மூளையில் போய் ஏதோ ஒன்று எட்டும். யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீ இது தானே உனக்கு பிடிக்கும், இதையே நீ செய்ய, நீ நல்லா வந்துடுவ அப்படின்வாங்க. இதில் தானே நீ உன்னோட தனித்திறமை இருக்குது, ஏன் இவ்வளோ நாள் அந்த கிடப்பில் தூக்கி போட்டிருந்த, அந்த கோப்பை இப்போ தட்டி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அப்போ இது புதுசாக இருக்கே, கதையே புதுசு தானே, திரைக்கதையில் என்னென்ன வேணாலும் நடக்கலாம். அது மாதிரி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து சும்மாவே இருந்த ஒரு விஷயம் 45, 60, 50 வயசுக்கு பிறகு நல்ல ஸ்டார்டிங், அதுக்கு பிறகு ஒரு லைஃபே மாறும். பல பேரில் அரியணை ஏறினவர்கள்லாம் இருக்காங்க. முடியாது நினச்சவங்களாம் முடிசூடா மன்னர்களாக வந்திருக்கிறாங்க ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்க. புலமை இல்லாதவர்கள் புலமை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அதனால் ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டியது இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்யணும். அப்போ ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபலக்கணத்துக்கு எளிமையாக கிடைக்கும். மற்ற லக்கணத்துக்கு கூட அவ்வளோதான் கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் ரிஷபலக்கணத்துக்கு எளிமையாக கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கும். அப்படி இது மாதிரி விஷயங்களை ரிஷபலக்கணக்காரர்கள் செய்யுங்க. உங்கள் லக்கணத்தை இன்னும் உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் போது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை நீங்கள் அவசியம் மேற்கொள்ளணும். இரவு ரொம்ப லேட் நைட் தூங்குகிற பழக்கத்தை குறைச்சிக்கணும். அதிகபட்சம் ஒரு 10:30 நீங்கள் தூங்குறதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன்னா உங்கள் உடம்பு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா தான் நல்லது. நீங்கள் பியூர் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம். சாண்டல் கலர் யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம். உங்கள் வீட்டில் ஒரு புது நறுமணத்தில் பத்தி ஏற்றுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே புதுசாக இருக்கணும் உங்களுக்கு. அதுமாரி வீட்டில் ஜன்னலாக இருக்கட்டும், எந்த ஸ்க்ரீன் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனை நல்ல ஸ்க்ரீனாக மாற்றிக்கிட்டே இருங்க. எவ்ரி சேஞ்ச் பண்ணுங்கள். மாற்றணும்னு நினைப்பீங்க, ஆனால் மாற்றவே முடியாது. ஆனால் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி மாற்றினீங்கன்னா லைஃபே மாறும். இப்படி ரிஷபலக்கணக்காரர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். யாரை பார்த்தாலும் ஏதாவது மாறிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாற்றம் அவங்களுக்கு நடக்கக்கூடியது உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபலக்கணம் மிக பிரகாசமாக வர முடியும். ஆளுமை திறன், அதிகார வர்க்கம் கொண்டவர்கள், தெய்வ கடாட்சம் கொண்டவர்கள். அதனால் ரொம்ப எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கள். மன உளைச்சல் இல்லாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு லக்கணங்கள் உங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்கள் கடன் கண்டிப்பாக இருக்காது, முன்னோர்களுடைய ஆசி கண்டிப்பாக இருக்கும். உங்கள் சொந்த கையில் சொந்த காலில் முன்னேறி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. கடவுள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ரிஷபலக்கணக்காரர்கள் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அமோகமாக இருக்கணும். நண்பர்களே வணக்கம். நல்லதே நடக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் எப்பயுமே இருக்கும். மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக பிறந்தவர்கள் நீங்கள். மிதுன லக்னம் என்றைக்குமே உயர்ந்த பிரதாபங்களையும் மகிழ்ச்சியான சம்பவங்களையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் என்னென்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு பேட்ரி, தீராத எனர்ஜி. கரண்ட்டு போயிடுச்சுன்னா யூபிஎஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு அந்த யூபிஎஸும் தேவையில்லை. என்றைக்குமே சூரியனை விட பவர் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதீதமான யோசனைகளும், ஒரு நாளும் தூக்கம் வராது. ஆனால் சில பேர் மாதிரி தூக்கமே வரல அப்படின்றது கிடையாது.
அடுத்ததை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும். அதனால தான் மிதுன லக்னக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகமாக வருவாங்க. அதில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய இடம் மிதுன லக்னம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க. டே பை டே உங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்ல முயற்சிகள் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல் எல்லாம் கொடுக்குங்க. அப்படி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு கல்வி திறமையும் அதீதமான புத்திசாலித்தனமும் உள்ளார்ந்து இருக்கும். அது வெளியில் தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தூக்கி போட்டுற மாட்டீங்க. அதை உடனே மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை தேவைப்படும் போது, அந்த யானை உள்ளே வச்சுருக்கும் பாருங்களேன், அது யானை உடனே தின்னுடாது, சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கும். அது பொறுமையாக மெல்லும். அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் போது மிதுன லக்னக்காரவங்க அந்த செய்தியை மென்று பார்ப்பீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ளஸ். இப்போ உங்களுக்கு மிதுன லக்னம் நடக்குதா, நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இதுதான் மெசேஜ். நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மனோ வசீகரம் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும். மற்றவங்களை எப்படி அக்செப்ட் பண்ணணும், எப்படி அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை சகாயப்படுத்திக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. பிரம்மாண்டமான யோகத்தை உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே நேரத்தில் இளமை பருவத்தில் சீக்கிரமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துடும். கல்யாணமாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையோடைய சந்தோஷமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அது மாதிரி பார்த்திங்கன்னா வேலையாக இருக்கட்டும், பொருளாதார உயர்வாக இருக்கட்டும், இது எல்லாமே விரைவாக நடக்கும். சீக்கிரமாக பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் மிதுன லக்னக்காரர்கள். அந்த பொறுப்பு உங்களுக்கு அழகாக இருக்கும். எப்படி இறைவனுக்கு பின்னாடி ஒரு சந்திர ஒரு இது தெரியுது, ஒளி தெரியுது இல்லைங்களா, அது மாதிரி மிதுன லக்னக்காரர்களுக்கு ஒரு ஒளி தெரியும். நான் சூரிய ஒளி சொல்லலை, சந்திர ஒளி. என்னென்னா மென்மையாக இருக்கும். ஒரு காரியம் ஒன்று நடக்கணும்னா உங்களை தேடி வந்தால் போகிறோம். இந்த லக்னக்காரர்களை தேடி வந்தால் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் முகம் சுளிக்காமல் ஓகே நான் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு அப்புறம் பண்ணி கொடுத்துருவீங்க. அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள், ஆட்சியாளர்களாக வரக்கூடியவர்கள், அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவர்கள், வாத்தியாராக நிறைய பேர் வருவாங்க. மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் வாத்தியாராக வர வாய்ப்பு இருக்குது. பிடித்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பும் மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டு. கல்யாணம் பண்ணவங்கள ரொம்ப பிடிச்சு வாழக்கூடியவர்கள் மிதுன லக்னக்காரவங்க. நான் கல்யாணம் ஆகிடுச்சிங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப நல்ல வீட்டுக்காரங்க எனக்கு அப்படின்னா அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பார். என் வீட்டுக்காரம்மா என்னை பார்த்து பார்த்து ரொம்ப பார்த்துக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அம்மா மிதுன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ இப்போ மிதுன லக்னம் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக அன்னோன்யத்துக்கு ஒரு பரஸ்பரம் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படி ஒரு அழகான மிதுன லக்னம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வுகள், வியாபாரத்தில் உயர்வுகள், அந்தஸ்தில் உயர்வுகள், கலை ஞானத்தில் உயர்வுகள், எல்லாத்துலேயும் உயர்வான நிலைகளை கொடுக்கும். உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுவீங்க இந்த லக்னத்தில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஓய்வே இருக்காது. மிதுன லக்னக்காரர்களுக்கு ஓய்வே இருக்காது. ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் கிடையாது. நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, தூக்கமே கிடையாது. சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு ரெஸ்ட்டு ஒரு 5 ஹவர்ஸ் இருந்தால் கூட மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். என்னென்ன சிந்திக்குது? மற்றவங்கள மாதிரி கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காது. நிகழ்காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும். என்ன பண்ணணும்? இன்னொன்று, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவி பண்ணுவீங்கங்க. அவங்கள விட நீங்கள் தான் அதிகமாக சிந்திப்பீங்க. உங்களை நம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க, 4 பேர் இருக்காங்கன்னா, அவங்க லேபர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு மிதுன லக்னக்காரர்கள் ஒரு முதலாளியாக கிடச்சிங்கன்னா பெரிய பாக்கியம். அந்த லேபர்ஸோடைய விசுவாசியை நீங்கள் இருப்பீங்க. அப்படி ஒரு லக்னம். இந்த லக்னம் ஒரு பெரிய ஆளுமைத்திறன் கொண்டது. ஆளுமைத்திறன் அப்படின்னா முதல் 2 விஷயத்தை மிதுன லக்னம் கடைபிடிக்கும். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி யாகாவாராயினும் நான் காக்க. அந்த அந்த விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நாவிலே ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க மிதுன லக்னக்காரவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லக்னாதிபதி இந்த புதனே அங்கே இருக்கும் பொழுது, அந்த புதன் உங்களுக்கு இன்னும் சௌக்கியமாக ஒரு இடத்துல அவருடைய சொந்த வீட்டிலலாம் உட்காந்துட்டாருன்னா நீங்கள் அரசியலில் பெரிய புள்ளியாக வருவீங்க. நிச்சயமாக கரும்புள்ளியாக இருக்க மாட்டீங்க, பெரும்புள்ளியாக இருப்பீங்க.
அது மாதிரி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் பார்த்தா மனன சக்தி அதிகமாக கிடைக்கும். மனப்பாட சக்தி, ஞாபக சக்தி. இப்படியெல்லாம் இருக்கிற மிதுன லக்னத்தில் 2 விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். ஒன்று, வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். பிடிக்காத விஷயங்கள் கூட சந்திக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது மிதுன லக்னக்காரர்கள் ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுங்க. நீங்கள் காதல் கல்யாணமே பண்ணிக்கிறதா இருந்தாலும் பார்த்து, லவ் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டிசிஷனை பார்த்து எடுங்க. சில நேரங்களில் உங்களோட மேரேஜ் லைஃப்பில் சில ஏமாற்றங்கள் இருக்கும். அது வெளியில் யாருக்குமே சொல்ல முடியாது. அது உள்ளுக்குள்ளே நமக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையாகவே இருக்கும். அதனால் ஏன்னா மேரேஜ் லைஃப்புங்கிறது ஒரு நெக்ஸ்ட்டு பார்ட். இடைவெளிக்கு பிறகு எப்படி படம் 1 ஹவர் ஓடுதோ அது மாதிரி. முன்னாடி நம்ம இருந்த என்ஜாய்மெண்ட்லாம் திரும்பி தொடரணும் அப்படின்னா மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக தேர்ந்தெடுக்கணும். அதை மிதுன லக்னக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அறிவார்ந்தவர்களோட அதிகமாக பழகுங்க. உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை, அறிவில்லாதவர்களோடு பேசவே பேசாதீங்க. அதாவது வசதி, வாய்ப்பு, பணம், பதவி, அறிவு, ஆற்றல், அப்படி மனிதர்களோட பழக ஆரம்பிங்க. ஏன்னா உங்களை யாராவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ நீங்கள் பழகிறவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கணும். அந்தஸ்தில், தகுதியில். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி ஒரு கூட்டணிகள் நீங்கள் வைக்கும்போது உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. மிதுன லக்னம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம். மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. பெருமாள் உங்களுக்கு மிகப்பெரிய சகாயத்தை கொடுப்பார். திருப்பதி கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பதி பெருமாள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அதுமாரி சிவ வழிபாடையும் நீங்கள் 2மே சேர்த்து செய்யக்கூடியவர்கள். சிவன், பெருமாள் 2மே பாதிக்கு பாதி. அதுமாரி திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவனை போய் வழிபாடு பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய பிரகாசத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்ப பிரகாசத்தை கொடுக்கும். இப்படி உங்களுக்கு எளிமையான டிப்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம். வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள். சிவராத்திரிக்கு கண்டிப்பாக கண்மொழிங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் மிதுன லக்ன பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு ஏகாதசி திருநாளில் நீங்கள் விரதம் இருங்க. அது இன்னும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கு. நீங்கள் நவரத்தின மோதிரம் கண்டிப்பாக ஒன்று போடுங்க. அடுத்தது பச்சை கலரில் குங்குமம் இருந்ததுன்னா லைட்டாக வாங்கி வைங்க. பச்சை கலர் குங்குமம், கொஞ்சம் பச்சை கலர் இல்லைன்னா லைட் க்ரீன், அது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு கர்ச்சீஃப் மாதிரியாவது ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சிங்க, பர்ஸில் வச்சிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஒரு முறை கண்டிப்பாக திருவெண்காடு போயிட்டு வாங்க. புதன் வந்து அதிபதியாக இருக்கிறதுனால மிதுன லக்னக்காரர்கள் கண்டிப்பாக திருவெண்காடு போயிட்டு ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்கே புதன் ஸ்தலத்திலே இருங்க. இன்னும் கொஞ்சம் மெர்க்குரியோட பவர் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஊழ்வினைகள்லாம் சுத்தமாக அகண்டடும். அதனால் சில விஷயங்கள் தடைப்பட்டாலும் அது உடனே நடந்துடும். நீங்கள் அதனால் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு சுவாமியோடைய நாமதேயம், அங்கே போய் அம்பாளை போய் சுவாமியை போய் பாருங்கள், அம்பாளையும் பாருங்கள். அங்கே புத பகவான் அங்கே அனுகிரகமாக அவங்களுக்கு காட்சி அளிப்பார். இப்படி புதன் வந்து சம்பந்தப்பட்ட மிதுன லக்னக்காரர்கள் என்றென்றும் கோடீஸ்வரர்களாக மனதிலும், உடலிலும், அன்பிலும், பணத்திலும், நேர்மையிலும் கோடீஸ்வரர்களாக இருப்பீங்க. கல்விக்காக நிறைய உதவி பண்ணக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உண்டு. அதனால் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அந்த உதவி கண்டினியூவாகவே பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. காலத்திலேயே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கௌரவங்கள் அதிகமாக கிடைக்கும் மிதுன லக்னம் பிறந்தவங்களுக்கு. அதுவும் உங்கள் சொந்தக்காரவங்களாம் உங்களை முன்னாடி தூக்கி எறிஞ்சிருப்பாங்க ஆரம்பத்தில். இது எங்கே யூஸ் ஆகாத வண்டி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மிதுன லக்னக்காரர்கள் வந்து ஒரு 30 வயசுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சொந்தக்காரவங்களாம் பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க. நீ ஒன்றாலும் எனக்கு ஒரு உதவி நடக்கணும், நீ எனக்கு அந்த உதவி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடவுள் உங்களுடைய லைஃப்பையே மாற்றிடுவார் ஆஃப்டர் 30க்கு பிறகு. ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃபு, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃப்டர் 60க்கு பிறகு பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கும். அதுவும் 48க்கு பிறகே நல்ல பதவிகள்லாம் கிடைக்கும். உங்களை தேடி வரும் பதவிகள்லாம். சில பேருக்கு வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப நீங்கள் தகுதி எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மாற்றங்கள், நல்ல யோகங்கள், சந்தோஷங்களை கொண்ட மிதுன லக்னக்காரர்கள் என்றென்றும் சிறப்பாக வாழ வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து திருவெண்காடு அவசியமாக ஒரு தடவை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக பெருமாளோடைய ஒரு தொடர்பு அதிகமாக இருந்தால் இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த லக்னத்தை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில்
என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தயவுசெய்து கால் பண்ணிடாதீங்க. வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். உங்கள் ஜாதகங்களை பார்த்து சொல்லப்படும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். பெருமாள் அனுகிரகம், மகாவிஷ்ணு அனுகிரகத்தில் உங்கள் லைஃப் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சிவனும் பெருமாளும் ஒன்று சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரே லக்னம் மிதுன லக்னம். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? கடக லக்னத்தில் பிறந்திருந்தா கணிசமான லாபம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டுங்க. இந்த கணிசமான லாபம்னா என்னங்க? நடக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுவும் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க. ஆனால் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா, உங்களுக்கு சந்திரனுடைய பார்வை முழுமையாக உண்டுங்க. அதனால் மதிநுட்பத்தோடையே செயல்படுவீங்க. எல்லாத்தையும் முதல்ல சந்தோஷப்பட்டுருவீங்க, ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவீங்க. அப்புறம் உடனே திருப்தி போயிடுங்க. ஒரு செகண்டில் திருப்தி போயிடும். அதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு. அதனால தான் அடுத்தடுத்து தேடிக்கிட்டே இருப்பீங்க. தேடுதல் அதிகம் உள்ளவர்கள் கடக லக்னக்காரர்கள். அந்த தேடுதலுக்கு ஏற்ப வெற்றியும் கண்டிப்பாக உண்டுங்க. அது மாதிரி உலக அளவில் பிரபலமாகணும் அப்படிங்கிற எண்ணமும் கடக லக்னத்துக்கு உண்டுங்க. அந்த பிரபலமாகறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுலையும் முழு முயற்சியாக இருப்பீங்க. ஆனால் கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நீங்கள் திருப்தியாக சொல்லணும்னு சொன்னால், கலைத்துறையில் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகுங்க. கலைத்துறையில் முயற்சி எடுத்தால் அதிகமான சக்ஸஸ் ஆகுங்க. மருத்துவத்துறையில் உள்ள வந்தால் சக்ஸஸ் ஆகுங்க. அதனால் 2 துறையை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுங்க. மருத்துவம், அப்படி இல்லைன்னா கலைத்துறை. அதற்கு பிறகு தான் அடுத்தடுத்தது. அதே குரு உங்களுக்கு சகாயமாக இருந்தாருன்னா ஜாதகத்தில் வாத்தியார் ஆகலாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடியது, சர்வீஸ் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய பிஸ்னஸ் டார்கெட்டுங்க. அப்போ கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் பிறந்ததிலிருந்து செல்வ செழிப்போடையும் அதிர்ஷ்டத்தோடையும் இருக்க முடியுங்க. ஆனால் அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ். சில பேருக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையானே தெரியாது. அந்த அதிர்ஷ்டம் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி நான் தெளிவான உரை உங்களுக்கு சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபாலோவராக நான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்து செய்யலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன வேணும், என்ன நீங்கள் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அது நடக்குங்க. இதுதான் கடக லக்னம். ஒரு விஷயம் முடியவே முடியாதுன்னுவாங்க, ஆனால் கடக லக்னக்காரவங்க நினச்சா அதை முடிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு குண்டுமணி நகை வாங்க கூட காசு இல்லாமல் இப்போ இருக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்தில் எனக்கு இந்த நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருங்க. இதுதான் கடக லக்னம். ஆனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதான் நிறைய இடத்துல மிஸ் ஆகுதுங்க. நீங்கள் நினச்சாதாங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்படி இந்த கடக லக்னக்காரவங்க இனிமேல் பாசிட்டிவாக நிறைய விஷயத்த நினைங்க. தவறி கூட தப்பாக நினச்சிடாதீங்க, அது உடனே நடந்துடும். அதாவது நல்லா இருக்கிறவன் நான் சரிஞ்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, உடனே சரிவு ஏற்பட்டுடும். ஒரு சின்ன வண்டி ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு லோ மாடல்னால் அடுத்த நீங்கள் திங்க் பண்ணுறதே ஹை லெவலில் தான் வண்டி திங்க் பண்ணணும். புரியுதுங்களா? இவ்வளோ தான் உங்களுடைய மேஜிக்ங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ங்க. அடுத்தது உங்கள் லைஃப்பில் பிரகாசமான முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழி சொல்கிறேங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள், பராசக்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இயற்கை தாங்க ரொம்ப பிடிக்கும். பிரபஞ்ச சக்திகளை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெளிவுரை வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடக லக்னக்காரர்களுக்கு முழுமையான உதவி நான் செய்வேன். கண்டிப்பாக ஹாலிவுட் அண்ட் பாலிவுட் இதில் கலக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கடக லக்னக்காரர்களாக இருப்பாங்க. வல்லமை படைத்தவர்கள் கடக லக்னக்காரர்களாக இருப்பாங்க. விஐபி அந்தஸ்து உள்ளவங்க கடக லக்னக்காரராக இருப்பாங்க. ஏன்னா இவங்க கலகம் செய்யாதவர்கள், கலங்கம் ஏற்படுத்தாதவர்கள், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு போகக்கூடியவங்க. உண்மையா இல்லையா? கரெக்டாக தானே சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட கடக லக்னத்திற்கு குரு அருள் பரிபூர்ணமாக உண்டுங்க. குருவோடைய அருள் பரிபூர்ணமாக உண்டுங்க. அதனால் உங்களுக்கு யாராவது வித்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை அடிக்கடி போடுங்க, தப்பே கிடையாது.
இப்போல்லாம் செல்ஃபோன்லாம் வந்துருச்சு. ஒரு ஃபோன் அடித்து உங்கள் வாத்தியாருக்கு, சார் தேங்க்யூ சார், நீங்கள் உங்களால் தான் சார் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் பழைய வாத்தியாருக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசுங்களேன். உங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, முன்னாடி இருந்த மேனேஜர் இருப்பார், உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருப்பாரு, இல்லை நீங்கள் வந்த வேலைக்கு காரணமாக ஒரு மேனேஜர் இருந்திருப்பார், அவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங், அவர்கிட்ட ஒரு ஃபோன் அடித்து ஒரு பிளெஸ் அவங்கள்ட்ட கேளுங்களேன். செஞ்சு பாருங்களேன். டெஃபினெட்லி அதுக்கு பிறகு ஒரு முயற்சி பயங்கரமாக பிரம்மாண்டம் கிடைக்குங்க. அதுமாதிரி பியூர் ஒயிட் அதிகமாக போடுங்க. பியூர் ஒயிட் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பிரகாசமாக. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். லேடிஸ் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ஸ் வந்து ஒயிட் எடுத்துக்கலாம், ஆனால் லேடிஸ் வந்து ஒயிட் ப்ளஸ் பிங்க்கு. பிங்க் உங்களுக்கு செம்மையாக இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க. அதுமாதிரி எப்போ போனாலும் உங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு போங்க. பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கும் கடகலக்கணக்காரர்களுக்கு. அதுவும் சனிக்கிழமையில் ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. நீங்கள் போக முடியலன்னா உங்கள் வீட்டில் யாராவது விட்டு போட சொல்லுங்கள். நீங்கள் போகிற கண்டிஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு கௌரவம் உங்களுக்கு உயருங்க, உங்களுக்கு அந்தஸ்து உயருங்க. ரொம்ப எளிமையான மேஜிக்ங்க. இதுதான் கடகலக்கணம். நீங்கள் வந்து விருப்பங்களை உடனடியாக விரும்பக்கூடியவர்கள். அப்படி வந்து அந்த விருப்பம் உங்களுக்கு உடனே சக்ஸஸ் ஆகுங்க. நிறைய வழி கிடைக்குங்க. அதான் ஒரு பெரிய ப்ளஸ் கடகலக்கணத்துக்கு. நீங்கள் ஒரு பஸ்ஸிலே போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சீட்டு ரிசர்வ்லாம் பண்ண வேணாம். உங்கள் நேரம் பார்த்து ஒருத்தர் சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போவே உங்களுக்கு கண்டக்டர் உட்கார வச்சுருவார். எவ்வளோ பெரிய அமிர்தம், எவ்வளோ பெரிய விசேஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் நீங்கள் நினைக்கணும், அதான் மேட்ரு. நீங்கள் நினைக்கலைன்னா கடகலக்கணத்துக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க. அடுத்தது இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சியும் உண்டுங்க. ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்படலாங்க. அதுமாரி ஆபரணம் மட்டும் நீங்கள் நிச்சயமாக வாங்கி போடுங்க. உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு ஆபரணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜென்ஸு, நீங்கள் வந்து சில பேர் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஆபரணமே வேணாங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆபரணம் போடணும். பெண்கள் நிறைய ஆபரணம் போட்டுக்கணும். எது கிடைக்குது, வெள்ளி வேணாங்க, கோல்டுங்க. கோல்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கோல்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் காலில் தங்க கொலுசு இருந்ததுன்னா பெரிய குபேரனுங்க. அதனால் வசதியானவர்கள் அவசியமாக உடனே தங்க கொலுசு வாங்கிடுங்க. வசதி இல்லாதவங்க என்னப்பா பண்ணுறது அப்படின்னா, தங்கத்தில் ஒரே ஒரு மணியாவது வாங்கி அந்த கொலுசில் கட்ட சொல்லுங்கள். வசதி உங்களுக்கு உண்டாகுங்க. நீங்கள் என்ன கால் எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள், அதில் கூட யோகம் கிடைக்குங்க. லலிதாம்பிகை பார்த்தீங்களா, அம்பாள் லலிதாம்பிகை திருமிச்சியூரில் பார்த்தீங்கன்னா அம்பாள் கொலுசு போட்டிருப்பா, தங்க கொலுசு போட்டிருப்பா. நீங்களாம் தவ புதல்விகள். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க அம்பாள் சொரூபம். அம்பாள் சொரூபம் பார்த்துங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நீங்கள் பெண்கள் பாருங்க, உங்கள் ஆண்கள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த சொல்லிட்டாரு, இவர் தான் அம்பாள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா அழகு பொருந்தியவர்கள். அப்படிப்பட்ட கடகலக்கணத்திற்கு நல்ல நேரங்க, நல்ல யோகங்கள் கிடைக்குங்க. ரொம்ப திருப்தியான அம்சங்கள்லாம் ஏற்படுங்க. வாழ்நாள் முழுக்க நிம்மதி இருக்குங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாங்க, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதுதான் நடக்கும். ஆசைப்பட ஆரம்பிங்க. ஆனால் ஆசையப்படாமல் அதுக்கு நீங்கள் வேண்டாமல் நினைக்காம அது நடக்காதுங்க. அதுதான் உங்களோட மைனஸுங்க. நீங்கள் நினச்சாதான் அது கிடைக்குங்க. அது மாதிரி கடகலக்கணத்தில் பிறந்துட்டு வெளியூர் பயணங்கள் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுங்க. எங்கே போனாலும் ஒரு ஸ்வீட் மெமரிஸ், ஏதாவது ஒரு மெமரிபுளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. அது உங்கள் பேர் புகழை உண்டு பண்ணுங்க. ஒரு ஊருக்கு போனால் கூட அதை ஊர் மறக்காத அளவுக்கு ஒன்று பொருளை நீங்கள் வாங்குங்க. இல்லை ஒரு பொருளை அந்த ஊரில் யாருக்காவது உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க, சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயர்வு கொண்டு போங்க. படிக்கக்கூடிய திறமை மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. கடகலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அறிவு கூர்மையாக படிக்கலாங்க, நல்ல மார்க் எடுக்கலாங்க. நிச்சயமாக வந்து ஞாபக சக்தி உண்டாக்குங்க. என்ன ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸு, காலையில் முடிவெடுப்பீங்க, சாயந்தரம் வேணான்னு முடிவெடுப்பீங்க, அப்புறம் திருப்பி காலையில் முடிவெடுப்பீங்க. இப்படி மாறி மாறி முடிவெடுக்கிறீங்க. அதான் ஒன்று தப்பு. அதை மாற்றிக்க முடியாது, ஆனால் மேக்ஸிமம் இதை குறைச்சிக்க முடியும். ஆனால் முடிவுகள் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதே முடிவை திருப்பி திருப்பி அதே முடிவே எடுங்க. அவ்வளோதான், சக்ஸஸ் ஆகிடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கடகலக்கணத்துக்கு பதிவு பண்ணுறேங்க. அவசியமாக நீங்கள் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் காலால் போய்ட்டு உள்ளவங்க திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. கடகலக்கணத்துக்கு ரொம்ப திருஷ்டி இருக்கும். அதனால் உடல் அடிக்கடி ஏதாவது ஒரு நோவு வந்துக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு நோவு வரும், சின்னதாக ஒரு ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஒரு புடி உப்பு வந்து உங்களை உட்கார வச்சு சுற்றி தலையை சுற்றி தண்ணியில் போட சொல்லுங்கள். உங்கள் திருஷ்டி போகுங்க.
அது மாதிரி இந்த சிகப்பு கயிறு, கருப்பு கயிறு இதெல்லாம் காலில் கட்டாதீங்க கடகலக்கணக்காரர்கள். வேணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து செலிபிரிட்டி ஆகக்கூடியவங்க. உங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் தான் நம்பர் 1 வருவீங்க. ஒரு நடந்தால் கூட 10 பேர் சேர்ந்து போனால் கடகலக்கணக்காரவங்க நடந்தால் யோகமாக இருப்பீங்க. ஜென்ஸ் அதிகமாக ஒயிட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. செம்மையாக இருக்கும் லைஃப்புங்க. ஒயிட் கலர் ஒரு கர்ச்சீஃப் இல்லைன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, பூ போட்ட கர்ச்சீஃப் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு துணி, சாஃப்டான துணி, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல மாற்றங்கள் கடகலக்கணத்துக்கு உண்டுங்க. குறைவில்லாத செல்வத்தை இறைவன் நிறைவாக கொடுப்பாருங்க. மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படுங்க. கடகலக்கணக்காரவங்க எப்போ வெளியில் போனாலும் சரிங்க, நீங்கள் வெளியில் கிளம்பி போகிறீங்க இல்லைங்களா, அப்போ போகும்போது அவசியமாக ஒரே ஒரு துளசி அதை எடுத்து வாயில் சாப்பிட்டு போங்க. மிகப்பெரிய எனர்ஜிட்டிக் கிடைக்குங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. செஞ்சு பாருங்கள். நீங்கள் வெள்ளி தட்டில் சாப்பிட்ற யோகம் உண்டு. அதனால் சின்னதாக ஒரு வெள்ளி டம்ளராக வாங்கி வச்சிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பிரகாசமாக பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஒரு புஷ்டியாக உங்களை நினைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் நல்லா இருக்கலாம். அதான் கடகலக்கணம். நீங்கள் எவ்வளோக்குள்ள டல்லாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள டல்லாகவே இருப்போம். அப்போது உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டார் கடவுள்னா, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாருங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் நல்லா பிரிஸ்காக இருங்க. அப்போ கடகலக்கணம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதான் மேஜிக்கு. இந்த மேஜிக்கை சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மேஜிக் நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள் கடகலக்கணக்காரர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மெசேஜுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோமோ ரிப்ளை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். குறை எதுவுமே இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. கடகலக்கணம் காரியவாதிகள். நல்லா சொல்கிறேன்னா, காரியவாதிகள். அந்த காரியத்தை கனக்கச்சிதமாக நடத்தக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் முயற்சியே பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக இன்னொருத்தவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதான் கடகலக்கணம். ஆனால் நினைக்கிறது மட்டும்தான் நீங்கள். நடத்துகிறதெல்லாம் கடவுள் வேறு ஒரு இடத்துல நடத்துகிறார். ஸோ முயற்சியை பண்ண ஆரம்பிங்க. நினைக்க ஆரம்பிங்க. நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அமோகமாக இருக்கணும்.